பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம்? நினைச்சோம். நான் சொல்றேன், நாம் நம்முடைய பார்ட்ல, நாம் நம்முடைய சைட்ல நாம் என்ன பண்ணோம்? அந்த வார்த்தையை அந்த வார்த்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் பண்ணினால் கர்த்தர் என்ன பண்ணுவார்னு போட்டிருக்கு. 8:18 மீண்டும் படிப்பு. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பா. இப்ப இந்த கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இப்ப என்ன பண்ணோம்? நினைவு கூர்ந்தோம். சிலுவையை நினைவு கூர்ந்தோம், இயேசுவை நினைவு கூர்ந்தோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணோம்? அவர் நினைவு கூற சொன்ன அதே விதத்தில் நினைவு கூர்ந்தோம். சும்மா வேற ஏதோ பண்ணிட்டா எனக்கு நினைவு கூர்ந்து நம்ம என்ன பண்ணல, சொல்லல. அவர் இப்படி பண்ணி என்ன பண்ணு, நினைவு கூறு அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்னை நினைவு கூறும்படி திருவிருந்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதே மாதிரி பண்ணோம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே என் பார்ட்ல நான் செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு, நினைவு கூர்ந்தோம். கர்த்தர் சொல்றாரு, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் பிதா யாரு? எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம். விசுவாசத்தின் தகப்பன். நம்ம எல்லாருக்கும் தகப்பன் ஆனான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் தான் என்னுடைய அப்பா. அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்புறம் நம்முடைய முற்பிதாக்கள் யாரு? எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்கள் யாருமே ஏழைகள் கிடையாது. இவர்கள் எல்லாரும் பணத்திலே கொளித்தவர்கள். நம்ம தாத்தா பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தாத்தா மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய ஐஸ்வர்யானவர். அவங்க வச்சிருந்த பொருளை இன்னைக்கு வரைக்கும் அளவு பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய பணக்காரர்களா இந்த பூமியில வாழ்ந்தவர்கள். இவருடைய வம்சத்துல நம்ம வந்திருக்கிறோம். எப்படி இந்த வம்சத்துல வந்தோம்? கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாய பிரமாணத்தின் எல்லா சாபத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதான் படிக்கிறோம் பாருங்க, கலாத்தியர் 3:13-14. இதனால என்ன நடந்துச்சா? ஆசீர்வாதங்களாம் சொந்தக்காரர்கள் இல்லாத நம்ம, சம்பந்தமே இல்லாத நாம எல்லாரும் போய் ஆபிரகாமோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் போட்டிருக்கு. அவனுடைய முற்பிதா அப்படின்னா நம்ம கொள்ளு தாத்தா, அவங்க அப்பாலாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நான் சொல்றேன், நம்முடைய முற்பிதாக்கள் அப்படின்னு போட்டிருக்கு. யாரு? எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. மனதில் இது வைங்க, நான் இந்த சந்ததியை சேர்ந்தவன். எல்லாம் சொல்ல, நான் பணக்கார சந்ததியை சேர்ந்தவன். நான் ஏழை குடும்பத்திலிருந்து பிறக்கல. எல்லாம் சொல்ல, பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். எங்க தாத்தா ஆபிரகாம் பணக்காரன், எங்க ஈசாக்கு தாத்தா பெரிய பணக்காரன், யாக்கோபு ரொம்ப பெரிய பணக்காரன். அவங்க பின்பாக வந்து அவங்களுடைய சந்ததி எல்லாமே பணக்காரர்கள். இல்லை சொல்ல, நான் ஒரு நாள் ஏழையா இருக்க முடியாது. ஏன்னா இவர்கள் எல்லாம் இவருடைய சாமர்த்தியத்தினால பணக்காரன் ஆகல. இவர்களை பணக்காரன் ஆக்குறது நம்முடைய தேவன். ஒன்றும் பெருசா போய் ஐஐடியில போய் எம்பிஏ படிச்சவங்க கிடையாது ஆபிரகாம். ஐஐஎம்ல எம்பிஏ படிச்சவங்க கிடையாது. ஐஐடியில போய் இன்ஜினியரிங் படிச்சவங்க கிடையாது. எல்லாம் பரம ஏழைகள். இவரெல்லாம் கர்த்தர் கூப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவர் தம்முடைய வல்லமையினால் பணக்காரராக மாற்றினவர்கள் இவர்களாம். அப்படிப்பட்ட சந்ததியில் நம்ம வந்திருக்கிறோங்க. நம்ம கூட ஓடுற ரத்தம் பணக்கார ரத்தம். நான் சொல்லுங்க, அப்ப நிறைய நேரத்தில் தெரியல, அதனாலதான் இன்னும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், நீங்களும் நானும் பிறக்கும் போதே பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஆற்றல் தேவன் தரார். அதான் படிக்கிறோம் பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவரே. யார் அவரு? எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த. எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்தவருங்க. அவரு ஆபிரகாமிலும் பெரியவர் அப்படின்றாரு தன்னை குறித்து. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அவரே உன் பிதாக்களுக்கு. பிதாக்கள் யார்? எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, பணக்கார ஆபிரகாம், பணக்கார ஈசாக்கு, பணக்கார யாக்கோபு. மீன் சொல்லுங்க, பணக்கார ஆபிரகாம், பணக்கார ஈசாக்கு, பணக்கார யாக்கோபு. அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை பண்றாரு கர்த்தர். உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை?
நீயும் ஏழையா இருக்க முடியாது, உன் சந்ததியில யாரும் என்ன பண்ண முடியாது, ஏழையாவே இருக்க முடியாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ கீழாக இல்ல மேலாக இருப்ப, நீ வாளாக இல்ல தலையா இருப்பேன்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாமோடு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நீ மட்டும் இல்லடா, உன் சந்ததியினர் அப்படி இருக்க போறாங்க. நான் சொல்றேன், நீங்களும் நானும் அந்த சந்ததியில இருக்கிறோம். நான் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு சாதாரண ஒரு நாட்டில் சாதாரண ஒரு ஊரில் இருக்கிற கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் ஓடுகிற ரத்தம் அது பணக்கார ரத்தம். நாம் ஏழைகளாகவே இருக்கவே முடியாது, நாம் பணக்காரர்களாய் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஆபிரகாம், நம்ம ஈசாக்கு, நம்ம தாத்தா யாக்கோபு இவரெல்லாம் அவர்களுடைய சொந்த பலத்தினால் பணக்காரர்கள் ஆகல, அவர்களை பணக்காரராய் மாற்றினவர் இயேசு. அப்ப எங்க இயேசு இருந்தார்? நான் சொல்றேன், அப்ப இயேசு இருந்தாருங்க. இயேசு தாங்க அவரை பணக்காரலா மாற்றினது. அவர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறார், ஆல்பாவும். அதே தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? சொல்றாரு, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. அவங்களை பார்த்து சொல்லுகிறேன், தீபன் இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, திலக்ஷன் இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, ரூபன் உனக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, கிரியன் உனக்கு இந்நாளில் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது போல. இந்நாள் உண்டாயிருக்கல, இதை அப்படி நினைச்சு வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஜோசப், இந்நாளில் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது போல சோசன், இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ரோசன், இந்நாளிலே உண்டாயிருக்கிறது போல ஜானங்கள், இந்நாளிலே உண்டாயிருக்கிறது போல பிரதர் ஆனந்த், இந்நாளிலே உண்டாயிருக்கிறது போல பிரதர் ராஜா, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல பாஸ்டர், இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல திரோஷன், இந்நாளிலே உண்டாயிருக்கிறது போல எனக்கு, இந்நாளிலே உண்டாயிருக்கிறது போல. கர்த்தர் சொல்றாரு, எல்லாருக்குமே இந்த நாள் ஏதோ ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கா? நம்ம கிட்ட இந்நாளில் நமக்கு என்ன இருக்கு? கர்த்தர் சொல்றாரு, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான, சொல்றேன், இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி உண்டாச்சு, நம்ம எப்படி இப்ப இருக்கிற நிலைமை இல்லை நம்மளுடையதான் வந்துச்சா? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய கிருபைன்ட்டு? இன்னைக்கு இருக்கிற நிலைமை போலனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலே இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி கர்த்தர் கொண்டு வந்தாரு? ஒன்னும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படியே இந்த நிலைமையில இருந்து உயர்த்த போறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான, இந்நாள் வரைக்கும் சம்பாதிப்பதற்கான ஒரு பலனை தராரு. ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நான் சொல்றேன், அதே தேவன் அதே போலவே இந்நாளில் நமக்கு உண்டாயிருக்கிறது போல இன்னும் அதிகமா, இன்னும் 1000 மடங்கு. உபாகமம் 1:11 பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, மோசே ஆசீர்வதிக்க, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். கர்த்தர் உன்னை இப்பவே அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு, இல்ல சொல்ல 1000 மடங்கு. அப்ப அந்த வசனத்தை இந்த வசனத்தை சேர்த்து சொல்லுங்க, இந்நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறது போல இன்னும் 1000 மடங்கு அதிகமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் பணக்கார இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் தான் பணத்துக்கு ராஜா. சொல்றாரு, பொண்ணு வெள்ளி என்னுடையது, பூமியும் நிறைவும் என்னுடையது. எத்தனை பேர் சொல்றீங்க கோல்ட் பிலாங்ஸ் டு ஜீசஸ்? எல்லா பூமியில இருக்கிற எல்லா தங்கத்துக்கும் இயேசு தான் ஓனர். சொல்றீங்க ஆமென்? அவர் தம்முடைய கிருபையினால கொடுத்து வச்சிருக்காரு மக்களுக்கு. அவரை ஏற்றுக்கொள்ளாம, அன்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களே தங்கத்தை வைத்திருக்கும் போது, நீங்களும் நானும் அதிகமாய் வைத்திருப்பது, அவர்களை காட்டிலும் அதிகமாய் வைத்திருப்பது மகா பெரிய உண்மை, இது நிச்சயம். எத்தனை சொல்றீங்க ஆமென்? அப்போ இந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம படிச்சோம், இதை நம்ம நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு முறை சொல்றேன், ஒவ்வொரு முறையும் நீங்க திருவிருந்த நாள்ல இருந்து எடுக்கும்போது உபாகமம் 8:18 நீங்க நினைவு கூறாம நீங்க திருவிருந்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, அனுசரிக்கவே கூடாது. உங்களுடைய நண்பனா, உங்களுடைய போதகரா நான் சொல்லுகிறேன், உபாகமம் 8:18 நினைவு கூறாம கம்யூனியன் நீங்க என்ன பண்ணாதீங்க, அனுசரிக்காதீங்க. திருவிருந்தின் மூலமா நமக்கு சுகம் மட்டும் இல்லைங்க, திருவிருந்தின் மூலமா நமக்கு செழிப்பு உண்டாகுது. தேவனாய் கர்த்தரை நீ நினைப்பாயாக, இல்ல சொல்ல நினைப்பாயாக. திருவிருந்தில தான் நம்ம சரியா அவரை நினைக்கிறோம். எத்தனை சொல்றீங்க ஆமென்? சரியாக நினைக்கிறோம் கர்த்தரை. அவர் சொன்னார் இப்படி பண்ணி இதை செஞ்ச நினைவு கூறினாரு, அது என்ன பண்றோம், நினைவு கூறுறோம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய பகுதியிலே நாம் அவரை நினைவு கூறும்போது, நம்முடைய மனதிலே நினைவு கூறும்போது, திருவிருந்தின் மூலமா நாம் நினைவு கூறும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் அவரே உன் பிதாக்களுக்கு, இல்ல சொல்ல அவரே பிதாக்களுக்கு, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கை உறுதி பண்ணும்படி
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு தருகிறவர். எத்தனை சொல்றீங்க ஆமென்? சொல்லுங்க ஆமென். ஆமென். முதலாவது இந்த நாளில் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லாம் சொல்லுங்க, என் இயேசு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யத்தின் கடவுள் இயேசு. நம்ம இதெல்லாம் போதிக்க விட்டுட்டோம், நம்ம இதெல்லாம் சொல்ல விட்டுட்டோம். அதனாலதான் கண்டவளும் கண்டதையும் சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் பணத்துக்கு தான் கடவுள். சொல்றேன், பணத்துக்கு கடவுள் என்கிற டைட்டில் அது இயேசுவுக்கு மட்டும்தான். அதை நிரூபித்து காட்டுவதற்கு தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது சபை கொடுங்க இல்லைங்க, இது பெரிய பிசினஸ் கொடுங்க. இது பணக்காரர்கள் ஒருமித்து வந்திருக்கிற ஒரு சங்கமம். இது பெரிய பணக்காரர்கள். நீங்களும் நானும், நம்முடைய முற்பிதாக்கள்லாம் பணத்தை குப்பை மாதிரி வச்சிருந்தவங்க, தங்கத்தை தூசி மாதிரி வச்சிருந்தவங்க. ஏதோ சில காரியத்தினால விட்டு விட்டோம். ஆனால் விட்டதை எல்லாம் எல்லாம் சொல்லுங்க 1000 மடங்கு பிடிக்க போறோம். வாழ போற பூமியில் எல்லாம் சொல்லுங்க, வாழ போறேன்டா. தரித்திர பேய நம்ம துரத்த போறோம். இயேசு நாமத்தினால வறுமையை துரத்த போகிறோம். எண்ணங்களை மாற்றுங்க. 3 யோவான் 2 சொல்லுகிறது, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்க்கை. ஆத்மா வாழ வைக்க தான் வந்திருக்கிறோம். ஆத்மா எண்ணங்களை வாழ வைக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து வாங்க, நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், எழுதி கொடுக்கிறேன். உங்களை கோடீஸ்வரர்களாய் மாற்றுவதுதான் கர்த்தருடைய சித்தம். நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் கோடீஸ்வரர்களா இருக்கிறீங்க. இதுக்காகவே சிலுவையிலே இயேசு ஒட்டு துணி இல்லாமல் சிலுவையில் அவர் தரித்திரராய் தொங்கினார். அவருடைய மரணத்தை கனம் பண்ண வேண்டும், அவருடைய மரணத்துக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் முடிவு பண்ணா, அவன் இந்த பூமியிலே ராஜாவாய் வாழ்ந்தே ஆக வேண்டும், ஐஸ்வர்யவனாக மாற்றப்படவே வேண்டும். வெளியே மாற்றப்படுவதற்கு மனது மாற்றப்பட வேண்டும். மனது மாற்றப்படுவதற்கு வார்த்தை முக்கியம். வார்த்தை வேணும்னா வரணும். ஜிஜேசிஎஃப்க்கு வந்திருக்கிறீங்க, நான் சொல்லுகிறேன், வார்த்தை உங்களுடைய மனதை மாற்றும், வார்த்தை இருதயத்தை மாற்றும், அந்த வார்த்தை சூழ்நிலையை மாற்றும். எல்லாமே தரித்திரத்தை மாற்றி 10,000 சம்பளத்தை 12,000 மாற்ற, நான் சொல்லுகிறேன், 10,000 சம்பளத்தை 10 கோடியாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்களும் நானும் லட்சாதிபதிகள் கிடையாது, நீங்களும் நானும் கோடீஸ்வரர்கள். பல கோடிகளுக்கு அதிபதிகள். வீடும் வாசல்களும் ஏராளமான நம்ம இடத்துல இருக்கும். நீங்கள் சொந்த வீடுகளை கட்டுவீர்கள். சொந்த மிகப்பெரிய வாகனங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்களுடைய பொருளாலும் உங்கள் முதற் பலனாலும் நீங்கள் கர்த்தரை சேவிப்பீர்கள். உங்களுடைய பணத்தினால் ராஜ்யம் விஸ்தாரப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. அதனாலதான் படிக்கிறோம் மத்தேயு 11:21 கர்த்தர் சொல்றார், ஆமென். அவர் பேசினார், இடி முழக்கங்கள் உண்டானது அப்படின்னு வேதத்தில் இருக்கு. சாதாரண சில விஷயங்கள் நடக்கலங்க, ஆவிக்குரிய மண்டலத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். ராஜாக்கள் கூடியிருக்கிற இடம் இது. ராஜாக்கள் வந்திருக்கிற இடத்துல ராஜாதி ராஜன் இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். நாம் பேசிக் கொண்டிருக்கிறதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் என் மூலமா பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 11:21 11:12 யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் எல்லாம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்கிறான். From the days of John the Baptist until the present time, the kingdom of heaven has endured violent assault, and violent men seize it by force. Violent men. Normally பேர் சொன்ன பாருங்க, the kingdom of heaven has been raided. Let's say raided. Let's say raided. Let's say raided. சொன்ன பாருங்க, raidனா எனக்கு தெரிஞ்சது. எப்படி ரைட் எப்படி நடக்குது? ஃபோனை கட் பண்ணிடுவாங்க, எதுவுமே தொடர்பு, யாரும் வெளியே போக முடியாது, யாரும் உள்ளுக்கு வர முடியாது, உள்ளுக்கு ஒரு பொருள் வெளியே போக வர முடியாது. எல்லா அதிகாரமும் அவங்க வைத்திருப்பார்கள், எல்லா அதிகாரமும் வைத்திருப்பார்கள். போய் வேண்டிய எல்லாவற்றையும் எடுப்பதற்கான அதிகாரம் உண்டு. எல்லாம் வேண்டிய எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும். நீங்கள் தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய உயர் அதிகாரியாக இருப்பீர்களானால், ஒரு கமிஷனராக இருப்பீர்களானால், இன்கம் டேக்ஸ் ரைடு ஒருத்தன் வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ண முடியும்? என்ன வேணா பண்ணலாங்க. அவன் சோஃபாவை திருப்பி போடலாம், கிழிக்கலாம், செவுத்தை உடைக்கலாம், டிவியை போட்டு நொறுக்கலாம், எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அங்கே போய் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பண்ணி எப்படியாவது ஏதாவது கிடைக்குதா என்ன பண்ணணும்? அப்படியே ரைடெல்லாம் நடக்கும். ரைடெலாம் நடக்கும். இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துருச்சுங்க,
போன்லாம் துண்டிக்க எல்லாம் சொல்லுங்க. எதை வேண்டும் என்றாலும் செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் சொல்றாரு, கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் ரைடட். எல்லாம் சொல்லுங்க, ரைடட். யாரால ரைடடா? எல்லாம் சொல்லுங்க, பை வயலண்ட் மென். பலவந்தம் பண்ணி, சைலண்ட் மென் இல்லைங்க, வயலண்ட் மென். எல்லாரும் சொல்லுங்க, ஐ அம் a terrorist in Jesus Christ. நீங்களும் நானும் தீவிரவாதியாய் இருந்தால் மட்டும்தான், கிறிஸ்து இயேசுவுக்குள் வைராக்கியமாய் ஒரு ஆவிக்குரிய தீவிரவாதியாய் இருந்தால் மட்டும்தான் பணத்தை, வேதம் சொல்லுகிற பணத்தை அனுபவிக்க முடியும். ஏதோ வாழ்க்கை ஓடுது, ஓடுற ஓட்டத்துல ஓடட்டும். பாருங்க, செத்த மீன் தான் ஆத்தோட ஆத்தா என்ன பண்ணுவோம், போவோம். எல்லாம் சொல்லலாம், செத்த மீன் கிடையாது. நான் எதிர்நீச்சல் அடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். முன்னேறுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. நான் விரும்புகிற இடத்துல தான் இருப்போம் இல்லையே, மற்றவர்கள் விரும்புகிற இடத்துக்கு ஒருவனை அழைத்து போக முடியாது. இந்த உலகம் நம்மளை விரும்பும், சொந்தக்காரன் நம்மளை விரும்புவான், சுத்தி இருக்கிறவன் விரும்புவான், வேலை ஆகணும், இவன் ஒன்றும் இல்லாம. நான் சொல்றேன், அவன் அப்படி விரும்பினா நீங்க விரும்புங்க. நான் பணக்காரனாக இயேசுவின் நாமத்தினாலே. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும், நாம பணக்காரன் ஆகக்கூடாது, நம்ம ஏழையாக தான் இருக்கணும். இன்னொருத்தன் திருடன் பிசாசு நினைச்சிட்டு இருக்கிறான். சொல்லுங்க, நான் பணக்காரன் அல்ல, நான் மகா பெரிய பணக்காரனாய் மாற்றப்பட போகிறேன். சொல்றீங்க ஆமென். அப்ப எப்படிப்பட்டவர்களால நடக்குதான்? எல்லாம் சொல்லுங்க, பலவந்தம் பண்ணுகிறவன். சொல்லுங்க, பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்கிறான். The violent shall take it by force. எல்லாம் சொல்லுங்க, force. எல்லாம் சொல்லுங்க, force. ஒரு பால் எடுத்து இப்படி போடுறது ஃபோர்ஸா? எடுத்து வீசுறது என்ன? ஃபோர்ஸ். எல்லாம் சொல்ல, பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்கிறான். மழை வருது, எதை காட்டுகிறது? யாரா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. மழை வருது, எதை காட்டுகிறது? எல்லாம் தீர்க்கதரிசிகள் சொல்லுங்க. ஆமென். அடுத்து சொல்றாரு, வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமற் போக மாட்டோம். உண்மை வருஷிக்கப்படுவாராம் கர்த்தர். இது சும்மா போயிலங்க, இப்படி இதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக உங்கள் மேல் பணம் தங்கம் வந்து பொழியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கூரையை பிச்சுக்கிட்டு இல்ல, நான் சொல்றேன், கூரையே இருக்காது கொட்டல. நீங்களும் நானும் திறந்த வானத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கூரை நம்ம பார்த்துக்கிற இந்த கூரை கிடையாது, உங்க வீட்டில் இருக்கிற மேலே போட்டிருக்கிற கூரை கிடையாது. நான் சொல்லிக்கிறேன், நம்முடைய கூரை வானம். வானம் தான் நம்முடைய கூரை, வானம் தான் நம்முடைய உயரம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அவர் அதை சென்ட்ரிங்கிட்டீங்களா அடிச்சு போட்டு அவர் பண்ணி வச்சிருக்காரு அதை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எனக்கு இன்னொன்னு தோணுது, கர்த்தர் சொல்றாரு, மழை பெய்து யாரும் வீட்டுக்கு சீக்கிரம் போக முடியாது, இன்னும் நல்லா பேசு. ஆமென். உண்டாவது அவங்க சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து, நான் பிடித்துக் கொள்வேன், நான் ரெய்டுக்கு போவேன். பரலோக ராஜ்யத்தில் நமக்காக எல்லா நன்மைகளும் வைக்கப்பட்டிருக்கு, முக்கியமாய் பணம் வைக்கப்பட்டிருக்கு. போய் சாதாரணமா போய் கேட்டுட்டு இருந்தோம்னா கிடைக்காது. எல்லாம் சொல்லுங்க, ரெய்டுக்கு போ இயேசு நாமத்தினாலே. பகலுக்கு சொல்லுங்க, ரெய்டுக்கு போ. போலீஸ் ரெய்ட்லாம் எப்படி வருது பாருங்க, இன்கம் டாக்ஸ் ரெய்டு எப்படி வருது, அந்த மாதிரி நாம் இந்த பூமியிலே ரெய்டு போவோம். நம்ம துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை அனுபவிப்போம். நீதிமொழிகள் 13:22 சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. You are called to go and get everything you needed. யார் வீட்டுக்கு போகணும் ரெய்டுக்கு? துன்மார்க்கனுடைய வீட்டுக்கு. அதெல்லாம் அந்த உள்ளுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் நம்ம ஆள் வச்சிருக்கோங்க. நீங்க போய் யாரோ வீட்டுக்காக உடைச்சி உள்ளுக்கு போறதுக்கு அழைக்கப்படல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை சோத்தரிங்க. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற தேவ தூதர்கள் உங்களுக்காக வீடுகளை புகுந்து பணத்தை கொள்ளையடித்து உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த ஆமென்? இதெல்லாம் போட போறோம் யூடியூப்ல, கேட்டு சும்மா அதிருதுல அப்படின்ற இருக்க போது உண்டாகுங்க. ஏன்னா ரட்சிப்பை சுதந்திரிக்கிற நிமித்தம் தேவன் அனுப்புகிற பணிவிடை ஆவிகளாம். பணத்துக்கு உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள் தேவ தூதர்கள்.
நிறைய விஷயத்தை இந்த நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை ஒன்னா பார்க்க போறோம் ஒரு நாட்களில். ஆனால் இந்த நாளில் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பணக்காரராய் மட்டுமே தான் நம்ம வாழ முடியும். இன்னைக்கு இருக்க நிலைமை இப்படியே இருக்க போறது கிடையாது. இப்படி நம்ம வாழ்க்கையை முடிக்க போறது கிடையாது. இல்ல சொல்ல, நான் வர வர விருத்தி அடைந்து, இல்ல சொல்ல, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். நான் சீமான். சீமான் வந்து உங்களை பார்க்கணும்னு விரும்புவாரு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்க வீட்டு வாசல்ல காத்து கொண்டிருப்பாரு. வர எலெக்ஷன்ல உங்களால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா உலக மக்களுடைய பணத்தை காட்டிலும் கிறிஸ்தவருடைய பணம் அதிகமா இருக்கும். இதற்கான விலையை சிலுவையில இயேசு கொடுத்திருக்கிறாருங்க. எத்தனை சொல்றீங்க ஆமென்? உங்களுடைய பணத்தினால் நீங்கள் இந்த பூமியை ஆளுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களால் ஆளப்பட்டிருக்காது, நீங்கள் ஆளுவீர்கள். ஆள பிறந்தவர்கள். எத்தனை சொல்றீங்க ஆமென்? ஆனா இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, ஒரு மனுஷனுடைய தீர்மானம், ஒரு மனிதனுடைய திட நம்பிக்கை, அவனுடைய விடாப்பிடியான எண்ணம், அவனுடைய எண்ணங்கள்ல ஒரு பெரிய மாற்றம். இப்படியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போக கிடையாது. நான் இந்த நிலைமையில இருக்க போறது கிடையாது. நம்ம இந்த நிலைமைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். இப்ப இருக்கிற நிலைமையை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லவோ கவலைப்படவோ அழைக்கப்படவில்லை. இந்த நிலைமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த நிலைமையிலே வாழ்க்கையை ஓட்டிடலான்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இங்கே சபையில் நம்ம என்ன பண்ண போறது கிடையாது, அப்படியே விட போறது கிடையாது. என்ன அப்படியே யாருக்கா என்ன இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றுறதுக்காக இந்த மாதிரி மீட்டிங்களா எல்லாம் சொல்லுங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாம் சொல்லுங்க. விடுதலையின் வெள்ளி. ஆமென். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய விடுதலை. இந்த நாளில் தேதியை குறித்து கொள்ளுங்க. இந்த நாளில் இருந்து உங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய விடுதலை பார்ப்பீர்கள். விடுதலை என்னங்க, நம்ம வெள்ளையர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். என்ன நினைத்த ஒரு காரியத்தை நினைத்தபடி என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. நம்ம அடிமையாக இருந்தோம், அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போ நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எலெக்ஷன் நடத்துகிறோம், நம்ம ராஜ்யம் நடத்துகிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் விடுதலையின் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு எல்லா காரியங்களும் செய்ய முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அப்போ பொருளாதாரத்தில் விடுதலை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்ன அர்த்தம் நான் சொல்லுகிறேன். நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் உங்களால் வாங்க முடியும். நினைத்த ஒரு விஷயத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியும். ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க நினைச்ச நேரத்துக்கு முன்னாடியே கட்ட முடியும். ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்றீங்களா, அதை நீங்கள் நினைத்த நேரத்துக்கு முன்பாகவே செய்ய முடியும். ஏனென்றால் தேவைக்கு அதிகமான பணம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை சொல்றீங்க ஆமென்? தேவைக்கு அதிகமான பணம், உங்களுடைய தேவைக்கு அதிகமான பணம் உங்களிடத்தில் இருக்கும். இது எப்படி நடக்குது எல்லாம் சொல்லுங்க. ரைடுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, மழையை கொஞ்ச நேரம் நில்லு இயேசுவின் நாமத்தினாலே. Stop, I say the name of Jesus. I need to preach. Rain clouds, go away, come again another day in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. இதனால் நம்ம இந்த சத்தத்தை நம்ம தடை பண்ண முடியாது. இதை காட்டில் ஒரு மிகப்பெரிய சத்தத்தை போடுங்க, நான் பணக்காரன் இயேசுவின் நாமத்தினாலே. ஏழையாக இருக்க முடியாதுங்க நம்மால. ஒரு மனுஷன் இதை முடிவு பண்ணும்போது, உங்க உள்ளான மனதில் இதை நீங்க முடிவு பண்ணும்போது, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே இதை ஆழமாக நீங்கள் ஊன்றி பதிக்கும் போது, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய உயர்வை, உங்களுடைய பணத்தின் பெருக்கத்தை ஒரு மனுஷன் தடுக்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முடிவு, நாம் பணக்காரனா தான் இருக்க முடியும். ஏன்னா எனக்குள்ள ஓடுற ரத்தம் பணக்கார ரத்தம். என் தாத்தா ஆபிரகாம், என் தாத்தா ஈசாக்கு, என் தாத்தா யாக்கோபு, இவர் எல்லாமே பணக்காரர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? நாளை வந்திருக்கிறீங்க, உங்களையும் என்னையும் இந்த நேரத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறது கடவுள். கர்த்தர் சொன்னார், இப்படி ஒன்று ஆரம்பி, என் பிள்ளைகளுக்கு போதும், குறைவிலும் வறுமையிலும் இல்லாமலும் தாழ்ச்சியில் இருந்தது, பேசு, நாம் பணக்கார கடவுள்னு பேசு, வார வாரம் பேசு, கிடைக்கிற நேரத்திலெல்லாம் பேசு, எல்லாரையும் பணக்காரர்களாய் மாற்று, நீயும் பணக்காரனாய் வாழு. இந்த நாடு, இந்த தேசம், இந்த உலகம் உங்களை எல்லாரும் திரும்பி பார்க்கட்டும். நம்ம எல்லாத்தையும் பார்த்து வியந்து போன நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்கிற நாட்கள் வந்து விட்டது. இதுக்கு வேண்டியது எல்லாம் சொல்லுங்க, டெடிகேஷன்.
ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. சும்மா சாதாரணமாக நடந்துடாதுங்க இது. சில காரியங்களிலே விடாப்புடியாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய செயல்களிலும் நம்முடைய விசுவாச ஜீவியத்திலும் கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிற காரியங்களிலும் நாம் உண்மையா இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மையா இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், சிறியவற்றில் உண்மையா இருக்கிறவன் நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் சொல்லுங்க, பெரியவற்றுக்கு அதிகாரியாக மாற்றுவேன். மிகப்பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக மாற்றுவார் கர்த்தர். எங்க நடக்குது? ஒரு மனுஷன் எல்லாம் சொல்லுங்க, பிடித்து கொள்ள வேண்டும், பலவந்தம் பண்ண வேண்டும். இருக்குங்க, உங்களுக்கு முன்னாடிதான் இருக்கு. அதெல்லாம் சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை சொல்றீங்க ஆமென்? பரலோகராஜ்யம் என்ன பண்ணப்படுதான்? எல்லாம் சொல்லுங்க, பரலோகராஜ்யம். எல்லாம் சொல்லுங்க, பரலோகராஜ்யம். எல்லாரும் சொல்லுங்க, பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. been raided by violent people. சைலண்டான ஆட்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது. வயலண்டா இருக்கு, வயலண்டா. எல்லாம் பகல் கூட சொல்லுங்க, வயலண்ட். எல்லாம் வயலண்ட். அதிகாரத்தை உடையவர்களாக நீங்க என்ன பண்ண வேண்டும்? உங்களுடைய பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்படி நடக்குது? தேவன் வைத்திருக்கிற முறைகள் எப்படி, தேவன் வைத்திருக்கிற சட்டத்திட்டங்கள் எப்படி அதெல்லாம் வேலை செய்யுது, எப்படி இந்த காரியம் நடக்குது என்று முழு நிச்சயமா எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையை கொண்டு உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உலகங்களை உண்டாக்கின வார்த்தை, இருளை வெளிச்சமாய் மாற்றின வார்த்தை. வெளிச்சம் உண்டாகிறவங்க கர்த்தர் சொல்லும் போது அவ்வளோ இருளும் வெளிச்சமாய் மாறினது. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு இப்பொழுது இருக்கிற தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்ற முடியும். இப்ப இருக்க நிலையே நம்ம மறந்து போற அளவுக்கு நம்ம பணக்காரர்களாய் மாற்றப்பட முடியும். எத்தனை சொல்றீங்க ஆமென்? எத்தனை சொல்றீங்க ஆமென்? அதனால ஒன்று கற்றுக்கொள்ளுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நினைப்பாயாக. ஒவ்வொரு முறையும் காலையில் எந்திரிக்கும் போதும், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியும், ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளும் போதும் நீங்கள் திருவிருந்தை எடுத்துக்கொள்ளலாம். கம்யூனியன் நீங்க என்ன பண்ணலாம்? அனுசரிக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்க மனைவி, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளை சேர்ந்து சொல்லுங்க, நான் இந்த பூமியிலே பணக்காரர்களாய் வாழ்வோம். எத்தனை சொல்றீங்க ஆமென்? குடும்பமா சேர்ந்து பண்ணுங்க. இதை அப்பாவும் நீங்க பண்ணணும், அம்மாவை சேர்த்துக்கணும், நீங்க 3 பேரும் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்? இயேசு பணக்கார கடவுள், என்னை பணக்காரராய் மாற்ற சிலுவையில் அவர் ஏழையானார் என்று என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே. மல்கியா 3:10 இப்படியே நிறைவேறும். இந்த இப்படி மழை பெய்யுது பாருங்க, இதே போல எப்படி மழை பெய்யுது வெளியே. இது சின்ன மலையா நல்ல மலையா என்ன சொல்லலாம்? கர்த்தர் சொல்ற, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். நான் சொல்லி, இது ஆசீர்வாதத்தின் மழை. நான் எப்பொழுதெல்லாம் செழிப்பை சபையில பேசுகிறேனோ அப்பொழுது நானும் பார்க்கிறேன், மழை பெய்யுது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த பிரசங்கத்தை அங்கீகரிக்கிறார். ஏனென்றால் பூமியிலே இயேசு இந்த பூமியில இருந்த போது அவர் பண்ணின பிரசங்கமும் ஐஸ்வர்யத்தின் பிரசங்கம். ஆமென். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க கர்த்தர் சொல்றாரு. அதே அபிஷேகத்தை உடையவர்களாக போதகரும் நானும் உங்களுக்கு வார்த்தையை போதிக்கும் போது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கட்டுகள் பொருளாதாரத்திலே முன்னேறக்கூடாது இருக்க கட்டுகள்லாம் உடைஞ்சு விடும் இயேசுவின் நாமத்தினால். முன்னேற முடியாத இருக்கிற வாழ்க்கை முன்னேறும், சுலபமாய் முன்னேறும். ஏனென்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பணக்காரராய் மாற்றின கடவுள், தாவீதை, ஏழை தாவீதை பணக்கார தாவீதாய் மாற்றின கடவுள், ஏழை யோசேப்பை பணக்கார யோசேப்பாய் மாற்றின கடவுள் உங்களையும் என்னையும் பணக்காரர்களாய் மாற்ற போவது நிச்சயம். ஏற்கனவே உள்ளுக்கு பணக்காரர்களாக தான் இருக்கிறோம். எண்ணங்கள் மாறும்போது பணம் வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். பரலோகம் இந்த பிரசங்கத்தை அங்கீகரிக்கிறது இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், இந்த மழை எப்படி பெய்கிறதோ அதே போல பணம் கொட்டுன்னு கொட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தைரியம் எங்க உண்டாவது? இதை பிரசங்கிப்பதற்கான தைரியம், இதை சொல்லுவதற்கான தைரியம் எப்படி உண்டாவது? சிலுவை. எந்த தைரியத்தில் கூப்பிடுறோம்? இந்த பொருள் வீட்டு வந்து சேரல அப்படின்ட்டு
ஏற்கனவே பணத்தை என்ன பண்ணிருக்கிறோம்? கொடுத்துருக்கிறோம். 40,000 50,000 கொடுத்து எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். அதனால சொல்றேன், என்ன காணும்? அதே நிலைமையில தான் இப்ப இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய பொருளாதாரத்திலே உயர்வை உண்டு பண்ணுவதற்கு, நம்முடைய கடன்களை மாற்றுவதற்கு, நம்முடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களுடைய குடும்பத்திற்காக என் குடும்பத்திற்காகவும், உங்க பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளுக்காகவும், உங்க சந்ததியருக்காகவும் என்னுடைய சந்ததியருக்காகவும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே விலையை கொடுத்து தீர்த்து விட்டார். வராம இருக்கு, வான்னு சொன்னா வேகமா ஓடி வந்து வாள் ஆட்டிட்டு கையை கட்டிட்டு உங்க முன்னாடி நிற்கும் பணம். இயேசு நாம எதிர்ப்பு சொல்றீங்க ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் பணக்காரன். இல்ல சொல்லுமா, பணக்காரன் பணக்காரன். I am rich, I am super rich. The name of Jesus. சொல்லுங்க ராஜா, நான் பணக்காரன். பணக்காரன் நானே இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரம் என்ன ஏழை என்ன தூக்கி எறிங்க. ஏன்னா நீங்க அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வரல, பணக்கார குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். பணக்கார தீபன், பணக்கார திலக்ஷன், பணக்கார ரூபன், பணக்கார கிதியன், பணக்கார ஜோசப், பணக்கார சுதர்சன, பணக்கார ரோஷன், பணக்கார ஜாலங்கிள் அங்கிள் ஆகிறீங்க அப்படியே ஆமென் சொல்லுங்க. பணக்கார ஜாலங்கிள், பணக்கார ஆனந்த் பிரதர், பணக்கார ராஜான, பணக்கார பாஸ்டர், பணக்கார திரோஷன், பணக்கார பிருத்திவி இயேசுவின் நாமத்தினாலே. என் ஆசைய உலகத்துல எந்த போதகனும் பணத்தை குறித்து போதித்திராத விதத்துல போதிக்கணும். பணத்தை இங்க பண்ற பிரசங்கத்தை உலகம் திரும்பி பார்க்கும் இயேசுவின் நாமத்தினாலே. நம்முடைய வாழ்க்கையை வியந்து பார்ப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசாயா 60:6 படிக்கிறோம், 6:7 ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். ஒட்டகங்கள் இந்த நாளிலே வாகனங்களை குறிக்கிறது. உள்ளூர் கார்கள் மட்டும் இல்லைங்க, இம்போர்ட்டட் கார்ஸும் வரும் இயேசுவின் நாமத்தினாலே. இஸ்ரவேல்ல இருக்கிறவர்களுக்கு மற்ற நாடுகள்ல இருந்து ஒட்டகங்கள் வரும்னு போட்டிருக்கு. நமக்கு மற்ற நாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்ண வெஹிக்கிள்ஸ் வரும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்க, எடுத்துக்கங்க, போய் ரெயிலுக்கு போங்க. எத்தனை பேர் முடிவு பண்றீங்க, நான் பணக்காரனாய் மட்டுமே தான் இருக்க முடியும்? ஏன் கர்த்தர் நமக்கு பணத்தை தராரு? இது மூலமா நமக்கு என்ன காரியத்தை செய்ய சொல்றாரு? இதெல்லாம் ஒரு நாட்கள் பார்க்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அனுபவிப்பதற்கு பணத்தை தருகிறார், மற்றவர்களை வாழ வைப்பதற்கு பணத்தை தருகிறார், ஏழைகளுக்கு கொடுக்க பணத்தை தருகிறார், வாரி இறைக்க பணத்தை தருகிறார். எல்லாத்தையும் கட்டு மூட்டையா கட்டு, மூட்டை மேல ஏறி உட்காரு, அதுக்கு கொடுக்கல பணத்தை. இல்ல சொல்லுங்க, வாரி இறைப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன், முடியாதவருக்கு படிக்க வைப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். ஏழை வீட்டு பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நம்ம வீட்டு கல்யாணத்தை போல நடத்துவோம் இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஏழை வீட்டு பிள்ளை ஒண்ணுமே இல்லை, ஒரு பொண்ணுக்கு ஆளுக்கு 10 பொண்ணு போட்டாங்க, எத்தனை பொண்ணு வருதுங்க? எந்த பணக்கார வீட்லயும் முடியாத அளவுக்கு பெரிய திருமணத்துக்கு நடத்துவோம் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுடைய எண்ணத்தை பெரிதாக்கு. கர்த்தர் சொல்றாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் நீலட்டும் இயேசுவின் நாமத்தினால. சாதாரணமான வீட்டு பிள்ளைய கல்யாணத்தை என்ன பண்ணுவோம்? வீட்டில் நம்ம எப்படி நம்ம மாப்பிள்ளை பார்ப்போம்? நாங்கள் 200 பவுன் போடுறோம்ப்பா, நீங்க என்ன பண்றீங்க பொண்ணுக்கு? எத்தனை சொல்றீங்க ஆமென்? நம்ம சபையில் நம்ம குடும்பங்களில் ஏழைன்னு ஒருவனும் இருக்க மாட்டான். அதுக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய பணம் அது உங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்களுடைய பணம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் மட்டும் கிடையாது. உங்கள் பணம் உங்களுக்கும் குடும்பத்துக்கு கூட கிடையாது. உங்கள் பணம் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ ஏழைக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்க. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு கொண்டிருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், இது பொருளாதார செழிப்பை தப்பா போதிக்கிற பிரசங்கம் கிடையாது. இது உண்மையை போதிக்கிற பிரசங்கம். இது இயேசுவின் நாமத்தினாலே. இது கள்ள போதனை கிடையாது. கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு மனதில் இது கள்ள போதனை போல தோன்றலாம், ஆனால் இதுதான் சரியா இயேசு பண்ணின அதே போதனை இயேசுவின் நாமத்தினாலே. இதுக்குதான் சிலுவையிலே அவர் அவ்வளோ கேடு, அவ்வளோ அசிங்கமான ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இல்லை சொல்லுங்க, என்னை பணக்காரனாய் மாற்றுவதற்கு. இந்த சபை ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே பரிபூர்ண விடுதலை.
பரிபூர்ண விடுதலை பணம் இல்லாம ஒருத்தன் பரிபூர்ண விடுதலைன்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணானா ஃபுல் காஸ்பிள் சொன்னா அவன் ஃபுல் காஸ்பிளே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க நான் பணக்காரன். அப்போ எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாள்ல வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னு கையெழுத்து சோத்துறீங்க. இந்த நாள்ல ஆரம்பிக்கிறோங்க, இந்த நாள்ல ஆரம்பிக்கிறோம். இந்த நாள்ல ஆரம்பிச்சத நாம் வாரம் 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 நான் சொல்லிக்கிறேன், வாரம் 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 அற்புதமாக திருவிருந்து எடுக்க போறோம், அற்புதமாக வார்த்தை கேட்க போறோம், அற்புதமாக இந்த பணத்தை நாம் கொண்டு வருவதற்கு, பணத்தை சம்பாதிப்பதற்கு, பணத்தை நம்மிடம் வருவதற்கு எல்லா காரியம் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் படிக்க போறோம். எல்லாம் சொல்லுங்க, இது பணக்கார வேதாகமம். ஏழை ஒருவனை பணக்காரனாய் மாற்றுகிற ஒரு புத்தகம் இது. கையில கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பக்கமும் நமக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஆனந்தத்தையும் தருகிறது. ஒவ்வொரு மனிதனையும் பக்கம் பக்கமா ஒவ்வொரு மனுஷனை பத்தி படிக்கும் போதும் நிச்சயம் மனதிலே ஒரு உறுதி உண்டாகுது, எவனையும் உயர்த்த கர்த்தரால் முடியும். எத்தனை பேர் சொல்லுங்க, எவனையும் உயர்த்த கர்த்தரால் முடியும். சில கம்மியான ஆடுகள், 12 ஆடு கூட கிடையாது, பின்னாடி மேய்ச்சி திரிஞ்சிட்டு இருந்த தாவீதார் ஒரு நாட்டுக்கு அரசனாய் மாற்ற முடியும்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் சீமான்களாய் மாற்றுவது லேசான காரியம், ரொம்ப சுலபம். எல்லாத்துக்கும் மேல பெரிய எக்ஸாம்பிள் வேணுமா? ஏழையே ஆக முடியாத இயேசு சிலுவையில ஏழை ஆனாரா? The most impossible thing was made possible. ஏழையே ஆக முடியாத இயேசு சிலுவையில ஏழை ஆனார். முதல் மனிதன் நிர்வாணமாக இருக்கிறார் என்று பார்த்து அந்த மனிதனை உடுத்து விட்ட தேவன் சிலுவையிலே அந்த மனிதனுக்கு முன்பாகவே நிர்வாணமாய் சிலுவையில தொங்குகிறாரு. இப்பேற்பட்ட ஒரு அவமான மரணத்தை சிலுவையில இயேசு எதுக்காக ஏற்றுக்கொண்டாரு? உங்களை என்னையும் இந்த பூமியில பணக்காரர்களாய் மாற்றுவதற்கு. எத்தனை பேர் சொல்றீங்க மனதில் ஒரு பெரிய வெறி உண்டாகுதுன்ட்டு? வெறி இல்லைன்னா நீங்க பணக்காரர்களாய் மாற்றப்படவே முடியாது. பெரிய சீல் இருக்கணும், பெரிய வைராக்கியம் இருக்கணும். நான் இந்த பூமியில வாழ்ந்தா பணக்காரனா வாழ்வேன், இல்லைன்னா இந்த வாழ்க்கை தேவையில்லை. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஜீவனை உனக்கு தரேன். அந்த ஜீவன் தான் ஜோயே, தேவரகமான ஜீவன். அந்த தேவரகமான ஜீவனுக்குள்ளே தேவரகமான ஐஸ்வர்யம் அடங்கி இருக்கிறது. உலகத்தில் எந்த சபையிலும் வார ஐஸ்வர்யத்தை போதித்தது கிடையாது, நான் கேள்விப்பட்டது கிடையாது. நம்ம சபையில பண்ண போறோம் இந்த வாரத்துல இருந்து. விடுதலையின் வெள்ளி, பொருளாதாரத்திலே விடுதலையின் வெள்ளி, ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃப்ரைடேஸ், எவ்ரி ஃப்ரைடே. இந்த எண்ணத்தோட போங்க. நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வாங்க, புதன்கிழமை வாங்க. எப்பொழுதும் பரிபூர்ண விடுதலை பேசுறோம். முக்கியமா வெள்ளிக்கிழமை வாங்க, பணத்தை பத்தி பேசுறோம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சபை பணக்கார சபை. நான் விசுவாசிக்கிறேன் இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்கார சபை நம்ம சபை தான். வெளிநாட்டில் இருந்து பணத்தை நாம் எதிர்பார்க்கிறவர்கள் கிடையாது. நம்முடைய பணத்தினால் வெளிநாட்டில் நடக்கிற ஊழியத்தெல்லாம் நாம் தாங்குவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா நம்ம அமெரிக்காவையோ மற்ற நாடுகளையோ வல்லத நாடுகளையோ பார்த்து நம்முடைய கண்கள் இல்லை, நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி இருக்கிறது. நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி இருக்கிறது. எந்த வெள்ளக்காரனுடைய பணம் நமக்கு தேவையில்லை. இயேசு எல்லா பணக்காரர்களை காட்டிலும் மிகப்பெரிய பணக்காரர். நம்முடைய கரன்சி டாலரை காட்டிலும் மிகப்பெரிய கரன்சி நம்முடைய விசுவாசம். Faith is the currency of the kingdom of God. நம்ம ராஜ்யத்தின் கரன்சி, நம்முடைய ராஜ்யத்தின் பொருளாதாரம் விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கு. இது ஒரு நாளும் கீழே போவே போகாது. கர்த்தர் சொல்றார், ஓ விசுவாசத்தின் படி ஆக கடவுது. விசுவாசம் அதிகரிங்க, கர்த்தரை நம்புகிற, கர்த்தரிடம் எதிர்பார்க்கிற விஷயத்துல அதிகரிங்க. நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பம் தான் உங்களுடைய வம்சத்திலே பணக்கார குடும்பம். உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்க கொள்ளு பேர பிள்ளைகள் உங்களுடைய பெருமையை அவர்கள் போற்றி புகழ்வார்கள். என் தாத்தா இப்படி இருந்தாரு, என் கொள்ளு தாத்தா இப்படி இருந்தாரு, இயேசு ரட்சகரை ஏற்றுக்கொண்டாரு. சாதாரணமா இருந்தாங்க, ஆனால் அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பணக்காரர்களாக்கி அதே தேவன் எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க சித்தப்பாக்களை பணக்காரர்களாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னு என் பிள்ளைங்க, என் கொள்ளு பேர்ல சொல்லுவார்கள். அதே மாதிரி உங்க பிள்ளை சொல்லுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மெல்கி பிளஸனோடைய பசங்க சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க ராஜா தாத்தா சாதாரணமா இருந்தாரு, இப்ப பாரு ராஜா பில்டரா இருக்கிறாரு. எப்படி உண்டாவது இதெல்லாம்? எல்லாம் சொல்லுங்க. பணக்காரனை ஏழையை பணக்காரனாய் மாற்றுகிறவர் யாரு? யாருங்க? எல்லாம் சொல்லுங்க, இயேசு. எந்த மனுஷனையும் உயர்த்துவதற்கு அவரால் ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு முடிப்போம். எடுத்து ரோமர். நேரம் எல்லாம் செலவாகுது, நேரம் ஜாஸ்தியா போகலன்னு நினைக்காதீங்க. யாரும் நினைக்கிறீங்களா? அப்படி நான் சொல்றேன்,
மார்க் 6:33 உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் அஞ்ஞானிகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற பணமும் புகழும் பொண்ணும் வெளியும் உங்க பின்னாடி வாழாட்டிட்டு வந்து நிற்க இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, நான் பணக்காரன். சத்தம் போதல. சொல்ல, நான் பணக்காரன், நான் பணக்காரன். ரோமர் 2:11 படித்து முடிப்போம். ரோமர் 2:11 பணக்காரர்களே கூட சேர்ந்து படிங்க. ரோமர் 2:11 எல்லாம் சொல்லுங்க, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. மீண்டும் படி, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. மீண்டும் சொல்ல, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. மீண்டும் சொல்ல, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. மீண்டும் சொல்ல, தேவனிடத்தில் ஒரு 3 தடவை சொல்லுங்க. திரும்பியும் மீண்டும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. 2:11 படிச்சோம். இப்ப 10:12 படிங்க. 2:10-11-12 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம். விசுவாசிக்கிற எவனோ தேவனுக்கு பட்சபாதமே இல்லை. குட்டையா இருக்கிறவன், நெட்டையா இருக்கிறவன், வெள்ளையா இருக்கிறவன், கருப்பா இருக்கிறவன், படிச்சவன், படிக்காதவன், இதெல்லாம் சொல்ல தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. உங்களுடைய படிப்பு உங்களை பணக்காரனாய் மாற்றாது. நீதிமொழியில் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே பணக்காரனாய் மாற்றும். உங்களுக்கு யாரை தெரிந்திருக்குதோ அது உங்களை பணக்காரனாய் மாற்றாது. எல்லாம் சொல்ல தேவனுடைய ஆசீர்வாதமே பணக்காரனாய் மாற்றும். நீங்க எப்பேற்பட்ட குடும்பம், உங்க பேக்ரவுண்ட் என்ன, உங்க வச்சிருக்கிற உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன, அது உங்களை பணக்காரனாய் காண்பிக்கிறது கிடையாது. எல்லாம் சொல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இந்த கர்த்தர்கிட்ட பட்சபாதமே இல்லை. வெள்ளை சட்டை போட்டவங்களாம் ஆசீர்வதிக்கிறாரு, சிவப்பு சட்டை போட்டவங்களாம் சபிக்கிறாரு. கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, எவனாகிலும் எவனோ, எல்லாம் சொல்லுங்க, எவனோ எவனோ கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ. கிரைட்டீரியா ஒரே கிரைட்டீரியா. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன். முதலாவது விசுவாசிங்க, தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. சில பணக்கார கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது பொறாமை கொள்ளக்கூடாது. சில பணக்கார கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது நான் என் மனது உள்ள சொல்லுது, இவன் பணக்காரனா மாற்றினது கர்த்தர். பட்சபாதமே இல்லாத கர்த்தர் என்னையும் பணக்காரனாய் மாற்றுவார் இயேசுவின் நாமத்தினாலே. பணக்கார கிறிஸ்தவர்கள் பட்டியல் எடுத்து போட்டு பாருங்க, தெரியும் ஒருத்தரும் பணக்காரன். பில்கேட்ஸ் பணக்காரன், அவன் ஒரு கிறிஸ்தவன். அவனை பணக்காரனா மாற்றினது கர்த்தர்னா உங்களையும் என்னையும் பணக்காரனாய் கர்த்தரால் மாற்ற முடியும். எத்தனை சொல்லுங்க ஆமென். பட்சபாதமே இல்லைங்க. உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார ஒரு கிறிஸ்தவன். எத்தனை சொல்றீங்க ஆமென். உலகத்தில் தலை சிறந்தவர்கள் எல்லாருமே இயேசுடைய விசுவாசிகள். அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது காரியம் பட்சபாதமே இல்லை. ஒருத்தர் நல்லா இருக்கும் போது ஐயோ கர்த்தர் என்ன விட்டுட்டாரு, அவனை மட்டும் உயர்த்திருக்காரு நினைக்காதீங்க. எல்லாம் சொல்லுங்க, பட்சபாதமே இல்லை. அடுத்த வசனம் படிக்கிறோம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. சொல்ல வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர். எல்லாம் சொல்ல எல்லாருக்கும் கர்த்தரானவர். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை வாரி கொடுக்கிறவராக இருக்கிறார். Distributor of wealth, gives good things. Money is good and he gives us money. எத்தனை பேர் சொல்றீங்க, God gives me plenty of money. That there'll be leftover. I'll be getting leftovers in the name of Jesus. I'll be gathering the leftovers. 5 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலாக போஷித்து 12 கூடைகள் நிறைய எடுக்க செய்தவர் இன்னைக்கும் உங்க கூட தான் இருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். நீங்களும் நானும் நிச்சயம் பணக்காரர்களாய் வாழ்ந்திருப்பது உறுதி. எழுந்து நிற்போம். பணக்கார இயேசுவை தொழுது கொள்கிற பணக்காரர்களே தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. எத்தனை பேருக்கு மனசு சந்தோஷமா இருக்கு? பணம் என்ன சொல்லுங்க, பணம் பணமே வா இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் பார்க்க போறோம் எப்படி இதெல்லாம் ஆப்ரேட் பண்றது. ரொம்ப சிம்பிள். நான் சொல்லுகிறேன்,
சைக்கிளை ஓட்டுறதை காட்டிலும் ஈஸி நீங்களும் நானும் பணக்காரர்களாய் மாற்றப்படுவது. எத்தனை சொல்றீங்க ஆமென்? ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள்லாம் கற்றுக்கிட்டீங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எல்லாரும் இங்கே இருக்க எல்லாம் சைக்கிள் ஓட்டுவீங்களா? சைக்கிள் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம். கார் முதல் கையில் கொடுத்தபோது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ பாட்டுக்கு பேசிக்கிட்டு கண்ணை மூடிட்டு கூட ஓட்டலாம் காரை. நான் சொல்லுகிறேன், இதை காட்டிலும் ரொம்ப சுலபம். ஒருவேளை யாராவது சகோதரிகள் பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் சமையல் கற்றுக்கிட்டதை காட்டிலும் ரொம்ப சுலபம் நீங்கள் பணக்காரர்களை மாற்றப்படுவது. ரொம்ப சுலபம். எத்தனை பேர் சொல்றீங்க ரொம்ப சுலபம்? இட்ஸ் வெரி ஈஸி. கஷ்டம்னு சொல்றவன் யாருன்னா, காலாந்தேசத்துக்கு போயிட்டு தப்பான ரிப்போர்ட் கொடுத்த 10 பேர் மாதிரி நான் காலை மாதிரி சொல்றேன், அந்த தேசம் பணக்கார தேசத்தை பிடிப்பது ரொம்ப சுலபம். ஏன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வா இப்பவே போய் பிடிப்போம் வா அப்படின்னு சொல்லுகிறேன் உங்களை பார்த்து. இன்னைக்கு நைட்டு நான் தூங்க போறது கிடையாது. நீங்க எத்தனை பேர் தூங்க போறீங்களோ இல்லையா எனக்கு தெரியல. எடுத்து பணத்தின் வார்த்தைகள் எடுத்து அறிக்கை பண்ணுங்க. சில வார்த்தைகள் இதனால அறிக்கை பண்ண சொல்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பர். மனதார விசுவாசி வாயில அறிக்கை பண்ணுங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. நான் சொல்கிறேன், பணம் உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ஐஸ்வர்யம் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசுவின் நாமத்தில் இருதயத்தில் விசுவாசி வாயால அறிக்கை செய்யுங்க. சொல்லுவோம், கர்த்தர் என் மெய்ப்பர். கர்த்தர் என் மெய்ப்பர். கர்த்தர் என் குடும்பத்துக்கு மெய்ப்பர். கர்த்தர் என்னுடைய பிசினஸ்க்கு அவர்தான் மெய்ப்பர். எனக்கு ஒரு குறையும் இல்லை. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் தாழ்ச்சி அடைய போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் சொல்ல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. மீண்டும் சொல்லுங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நினைப்பாயாக, நினைப்பாயாக. நான் நினைத்திருக்கிறேன். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணும்படி இந்நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை பல ஆயிரம் மடங்கு எனக்கு தருகிறவர் சிறுவன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர். எத்தனை சொல்றீங்க ஆமென்? குறைவுபட்டு போவதில்லை. நீங்க குறைவுபட்டு போவதில்லை. வீட்டுக்கு போய் இன்னைக்கு இதான் ஹோம்ஒர்க். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து 1ஆவது வசனத்திலிருந்து 14ஆவது வசனம் வரைக்கும் 7 தடவை படிங்க. ஒரு தடவை படிக்கிறேன், எல்லாம் கேளுங்க. இன்று நான் உனக்கு எல்லாரும் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். உண்மையாய் செவி கொடுப்பாயானால். செவி கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தம்? நான் ஆயத்தம். செவி கொடுக்க நான் ஆயத்தத்தோடு வந்து கர்த்தாவே நான் செவி கொடுக்கிறேன். நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். செவி கொடுத்தால் தேசத்தின் மகிமை, தேசத்தின் நன்மையை புசிப்பா என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் சொல்லி செவி கொடுக்க போறேன்? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே வந்து பலிக்கட்டும். நீ செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென் சொல்லுங்க ஆமென்.
உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், ரொம்ப முக்கியம், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேளையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த இந்தியாவிலே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். நீ தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியெல்லாம் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டு கொடுத்தபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் மிருக ஜீவனின் பலனும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப முக்கியம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். தேசம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். தேசம் நான் உங்களுடைய வாழ்க்கை சொல்லுங்க, ஏற்ற காலத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவைப்படும் போதெல்லாம் பொருளாதார மழை, ஆசீர்வாத மழை, பண மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமென் ஆண்டவரே, நான் அதிக ஜாதியில் கடன் கொடுப்பேன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த நாள் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகு. நான் ஒரு நாள் நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலக போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பணக்காரர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறோம். அற்புதமாக எங்களை எல்லாம் இந்த நாள் கூடி வர செய்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் பிரேயர் பண்ணுங்க. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, வானம் முடியாது, பூமி முடியாது, பொண்ணும் முடியாது, வெள்ளியும் முடியாது. கர்த்தாவே அப்பா, நீர் மிகப்பெரிய பணக்காரர், எல்லாம் முடியாது. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காய், நாங்கள் நிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்காய், நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காய் எங்களுக்காய் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவையே கொடுத்தீரே. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், எல்லா நன்மைகளையும், எல்லா ஐஸ்வர்யத்தையும், எல்லா சம்பத்தையும் நீர் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? நாங்கள் ஏழையாய் வாழ்வது உமக்கு சித்தம் அல்ல. நாங்கள் பணக்காரர்களாய், ஐஸ்வர்யவான்களாய், சம்பத்துகளை நிறைய பெற்றவர்களாய், செல்வ சீமான்களாய் வாழ வேண்டும் என்று உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே எங்கள் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஏழை ஒருவனும் இந்த சபையிலே இருப்பதில்லை. தரித்திரன் ஒருவனும் ஜிஜேசிஎஃப்பில் இருப்பதில்லை. எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள். நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. விசேஷமாக இந்த மழை வேளையிலே கூடி வந்து, நீ நல்ல தேவன், நீ ஐஸ்வர்யத்தின் தேவன், நீர் எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். நீர் அதற்காகவே நீர் கிறிஸ்து இயேசுவை எங்களுக்காய் அனுப்பி கொடுத்தீர். உடைய வார்த்தை அனைத்தும் சத்தியம். உடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கிற வார்த்தை என்ற அற்புதமான காரியங்களை நாங்கள் அறிந்து புரிந்து செயல்படும்படியாய் கர்த்தாவை கூடி வர செய்தீரே. உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆரம்பித்த இந்த அற்புதமான கூட்டம் கர்த்தாவே, இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃப்ரைடே, கர்த்தாவே, இந்த 9/9/2016 இன்றைக்கு ஆரம்பித்த இந்த கூட்டம் கர்த்தாவே என்றென்றைக்கு நடப்பதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, தரித்திரர் எண்ணப்பட்டாலும் நாங்கள் அநேகரை ஐஸ்வர்யர்கள் ஆக்குகிறோம். நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நாங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம், குறையப்பட்டு போக மாட்டோம். நாங்கள் நிமிர்ந்து நடப்போம். நாங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், மிகப்பெரிய பணக்காரருடைய பிள்ளைகள். நன்றி கர்த்தாவே. அநேகருக்கு கொடுப்போம், வாரி வழங்குவோம். இந்த அபிஷேகம் எங்களே நிரம்பட்டும் கர்த்தாவே. வருகிற நாட்களிலே நாங்கள் வாழ்வதற்கும், சுகித்து வாழ்வதற்கும், பெருகுவதற்கும்
தேவையான அனைத்து கிருபைகளும் எங்கள் மேல் பெருகுவதாக. எல்லாரும் சொல்லுவோம், மேலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நான் சம்பூர்ண உடையவனாய் இருப்பேன். எல்லா விதமான நற்கிரியை செய்வதற்கு, எல்லா விதமான நல்ல பொருட்களை வாங்குவதற்கு, நிலங்களை வாங்குவதற்கு, வீடுகளை கட்டுவதற்கு, வாகனங்களை வாங்குவதற்கு, பிள்ளைகளை பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே படிக்க வைப்பதற்கு தேவையான சகலவித கிருபையும் பலனும் என்மேல் பெருகும். ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்க எங்களுடைய பணம் பெருகும். நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, அப்படியே நடப்பதாக. More than sufficient. In Jesus name. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். அதே போல எங்களுடைய பணம், நீ கொடுத்துக்கிற பணம், இப்பொழுது எங்களுக்கு பணம் இயேசுவின் நாமத்தாலே அது விரயமாகாது, அது பாதுகாப்பாக இருக்கும். திருடன் அதை தொட முடியாது, வியாதி அதை எடுத்துக்கொள்ள முடியாது. வீண் செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் எல்லா தீமைக்கும் கர்த்தருடைய கரம் விலக்கி காப்பதாக. எங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். இன்சூரன்ஸுக்கு மேல எங்கள் தேவனுடைய அஷூரன்ஸ் எங்கள் வெல்த் மேல இருப்பதாக. கர்த்தாவே, வாரம் வாரம் திரளான ஜனங்கள், நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை கூடி வந்து கர்த்தாவே இந்த அற்புத ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். உம்மையே உயர்த்துகிறோம் இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு என்றைக்கு இருப்பதாக. ஆமென். Thank you. God bless you. Praise God. Bye.